எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்குது ஜாவாவில். ஸோ அந்த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கீவேர்டு அப்படின்னா என்ன, ஸோ அதோட பிஹேவியர் என்ன, தென் அந்த கீவேர்டோட ரிட்டன் டைப் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டன்ஸ் ஆஃப்ன்ற கீவேர்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஒரு கிளாஸ் இருக்க போது அந்த கிளாஸோட ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த ஆப்ஜெக்ட்டில் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுற கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ நான் ஏன்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன், அதோட ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஏன்ற ஆப்ஜெக்ட்டில் நான் இப்போ வந்து ஒரு சம்திங் சிடி அப்படின்னு ஏதாவது ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அந்த ஏ1ன்ற ஆப்ஜெக்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு நான் செக் பண்ணுறதுக்காக தான் இந்த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கீவேர்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கீவேர்டோட ரிட்டன் வேல்யூ என்னவாக இருக்கும், அது ரிட்டன் பண்ணுற வேல்யூ என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூலியன் வேல்யூவாக இருக்கும். பூலியன்னா என்ன, ட்ரூ அப்படின்னா ஃபால்ஸ். ஓகே, அப்போ எப்போ இது ட்ரூவாக வரும், எப்போ இது ஃபால்ஸாக வரும் அப்படி நம்ம அதாவது அந்த ஆப்ஜெக்டில் அந்த கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சுன்னா நமக்கு ட்ரூன்னு கிடைக்கும், அந்த ஆப்ஜெக்டில் அந்த கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் இல்லைன்னா நமக்கு ஃபால்ஸ்னு கிடைக்கும். ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள், ஏன்னு ஒரு கிளாஸ் இருக்குது, ஸோ அதில் வந்து ஏன்னு ஒரு வேரியபிள் இருக்குது, பின்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அதில் சிஹெச்னு ஒரு வேரியபிள் இருக்குது, அதே மாதிரி சின்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அதில் வந்து சின்னு ஒரு வேரியபிள் இருக்குது. ஸோ இந்த பீன்ற கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஏன்ற கிளாஸை இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. பாருங்கள், எக்ஸ்டென்ஸ் ஏ அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். அப்போ இந்த பீன்ற கிளாஸ் ஏன்ற கிளாஸை இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஏன்ற கிளாஸ் வந்து சூப்பர் கிளாஸ் யாருக்கு, பீன்ற கிளாஸுக்கு. ஓகே, இப்போ இந்த சின்ற கிளாஸ் பார்த்தீங்கன்னா பியை எக்ஸ்டெண்ட் பண்ணுது. அப்போ இந்த சின்ற கிளாஸுக்கு பி சூப்பர் கிளாஸ். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பி கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஏவோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், பியோட ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும். அதே மாதிரி இந்த சி கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஏ பி சி இந்த 3 கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸும் இந்த சி கிளாஸில் இருக்கும். ஓகேவா. ஏன்னா பியை எக்ஸ்டெண்ட் பண்ணுது, பி ஆல்ரெடி ஏவை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா. ஸோ இதை இப்போ பார்த்துட்டு நம்ம இதை எப்படி இந்த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கீவேர்டை வச்சு நம்ம அச்சீவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஏன்ற கிளாஸுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஏ1 = நியூ ஏ ஆஃப் அப்படின்னு. இந்த ஏ1ன்ற ஆப்ஜெக்டை நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஜேவிஎம் என்கவுண்டர் பண்ணோன்னே என்ன ஆகும், அப்போ ஹீப் மெமரியில் வந்து ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும், அதில் நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே லோட் ஆயிரும். அப்போ இந்த எனக்கு வந்து ஏன்ற ஒரு நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் இருக்குது, அது போய் இந்த ஏல வந்து அந்த ஆப்ஜெக்டில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா. இப்போ பாருங்கள், ஏ1ன்ற ஆப்ஜெக்ட்குள்ளே ஏ கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ அப்போ ஏ1ன்ற ஆப்ஜெக்ட்குள்ளே ஏ கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா, ஆமாம், ஏன்ற வேரியபிள் வந்து ஏ கிளாஸோடது தான். ஸோ அப்போ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏவோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போ இங்கே நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும், ட்ரூன்னு கிடைக்கும். கரெக்டாக. ஓகே, இப்போது அதே ஏ1ன்ற ஆப்ஜெக்ட்குள்ளே பியோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேவா. ஸோ அப்போ இந்த பியோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்படின்றதான் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும், ஃபால்ஸ். இப்போ அதே மாதிரி இந்த ஏ1ன்ற ஆப்ஜெக்டுக்குள்ளே சி கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குமா, இருக்காது. ஸோ அப்போ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ்னு கிடைக்குது. ஓகேவா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு பீன்ற கிளாஸுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம், பி1 = நியூ பி ஆஃப் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த பீன்ற கிளாஸ் வந்து ஏவை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கா. ஸோ அப்போ இந்த ஏ கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸும் பிக்குள்ளே இருக்கும். இப்போ நம்ம பியோட ஆப்ஜெக்டை வச்சு நம்ம இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கீவேர்டு யூஸ் பண்ணால் ஏ கிளாஸ்க்கும் ட்ரூ வரும், பி கிளாஸ்க்கும் ட்ரூ வரும். கரெக்டு தானே. ஸோ அப்போ அதான் இங்கே பண்ணியிருக்கோம், பி1 இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஏ, பி1ன்ற ஆப்ஜெக்ட்குள்ளே. ஸோ அப்போ பி1 ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே ஏவோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கான்னு கேட்குறோம். ஏவோட ப்ராப்பர்ட்டிஸ் கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம நடுவில் இஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ அப்போ பி கிளாஸ்க்குள்ளேயும் ஏவோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போ இங்கே வந்து நமக்கு ட்ரூன்னு கிடைக்கும். ஓகேவா. இப்போ பி1 இன்ஸ்டன்ஸ் ஆஃப் பி கிளாஸ்க்குள்ளே பி கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குமா, கண்டிப்பாக இருக்க போதா, அப்போ இதுவும் ட்ரூ. ஓகேவா. இப்போ பி1 இன்ஸ்டன்ஸ் ஆஃப் சின்னு கேட்குறோம். ஸோ இந்த பி1 கிளாஸ்க்குள்ளே சியோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குமா, இருக்காது, ஏன்னா அதோட சைல்டு கிளாஸ் இது. ஸோ அதனால் வந்து இங்கே ஃபால்ஸ்னு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா சி கிளாஸோட ஆப்ஜெக்ட் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம், சி1 = நியூ சி ஆஃப் அப்படின்னு. ஸோ இந்த சி கிளாஸ் என்ன பண்ணுது, பி கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுது. ஸோ இந்த பி கிளாஸ் ஆல்ரெடி ஏ கிளாஸை இன்ஹெரிட் பண்ணதுனால இது எல்லாத்தோட ப்ராப்பர்ட்டிஸும் சிக்குள்ளே இருக்கும். அப்போது சின்ற கிளாஸுக்குள்ளே ஏ பி சி இந்த 3 கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். கரெக்டாக. ஸோ அப்போ நம்ம இந்த சிக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு C1 இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஏன்னு கொடுத்தாலும் நமக்கு ட்ரூ வரும், C1 இன்ஸ்டன்ஸ் ஆஃப் பின்னு கொடுத்தாலும் ட்ரூ வரும், C1 இன்ஸ்டன்ஸ் ஆஃப் சின்னு கொடுத்தாலும் ட்ரூ வரும்.
கரெக்டாக. ஸோ இப்போ வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கீவேர்டோட பிஹேவியரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கிளாஸ், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே ஒரு ஸ்பெசிஃபைடு கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கீவேர்டு எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸை வந்து நம்ம டைப் கேஸ்ட் பண்ணுறப்போ, டவுன் கேஸ்ட் பண்ணுறப்போ ஒரு சேஃப்டியாக நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நான் வேறு ஏதோ ஒரு கிளாஸை வந்து இந்த கிளாஸுக்கு நான் டவுன் கேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போது அது அந்த கிளாஸ் தானா, நான் டவுன் கேஸ்ட் பண்ண போகிற கிளாஸை தான் நான் அந்த ஆப்ஜெக்ட் தான் நான் இப்போ டவுன் கேஸ்ட் பண்ணுறேனா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கீவேர்டை வச்சு. கரெக்டாக? தென் வந்து ஜென்ரலைசேஷன் ஒன்று இருக்குது, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கும் இந்த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கீவேர்டு யூஸ் ஆகும். ஸோ அப்போ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கீவேர்டுனா என்னென்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.